ஹாய் எல்வன், நம்ம வந்து டெல்லிக்கு வந்தாச்சு. சென்னையிலேருந்து டெல்லிக்கு இன்னைக்கு காலையில் தான் வந்தோம். இப்போ வந்து சிம்லா வந்து போயிட்டுருக்கோம். சிம்லா இல்லைன்னா சண்டிகர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியுதுன்றதை பார்த்துட்டு பண்ணலாம். இப்போ நான் வந்து பீலியனை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நாங்கள் 2 பேர் கப்புள்ஸாக இந்த ரைடு வந்து போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ஷிம்லா வந்து போயிட்டு மணாலி போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பேக் சென்னை வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைடு வந்து எப்படி இருக்குது என்ன அப்படின்றத வந்து நாங்கள் வந்து போகும்பொழுது ஒன்று ஒன்றா கவர் பண்ணுவோம். நம்ம இப்போ டெல்லியிலேருந்து கிளம்பியாச்சு. டெல்லி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ராட் ரோட்ஸ், ரொம்ப வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய இடத்துல வந்து பிரிட்ஜஸ்லலாம் இன்னொரு நேஷ்னல் ஃப்ளாகெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். இந்த ஹோட்டல் பேர் தந்தூரி பைட்ஸ். இது டெல்லியிலேருந்து ஷிம்லாவுக்கு போகிற வழியில் இருக்குது. இங்கே நாங்கள் ஒரு ஊத்தாப்பம் அப்புறம் ஒரு தோசை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. நாங்கள் எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஒரு பிரேக் வந்து போடுவோம். அது மாதிரி வந்து ஒரு டீ ஷாப்பில் பிரேக் போடும் பொழுது இந்த ஃபார்மிங் ஹவுஸ் க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்தோம். அந்த ஷாப் ஓனர் எங்களுக்கு வந்து அந்த க்ரீன் ஹவுஸை சுற்றி காமிச்சார். அதில் தர்பூசணி அப்புறம் லில்லி ஃப்ளார் இதெல்லாம் இருந்துச்சு. மொத்தமாகவே ஹிந்தியில் ஒரு 4-5 வார்த்தை தான் தெரியும், ஆனால் அதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். நாங்கள் டெல்லியிலேருந்து காலையில் 10 மணிக்கு கிளம்பினோம். எங்கள் பைக் வரதுல நிறைய டிலேஸ் இருந்தது, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பினோம். இப்போ வந்து ஒரு வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் நிறுத்தியிருக்கோம் சண்டிகர் கிட்டக்க. இங்கே தூரத்தில் தெரியுற அந்த செயின் ஆஃப் மவுண்டன்ஸ் தான் ஷிம்லான்னு நினைக்கிறேன். ஓகே, அது கிட்டே போகும்போது நம்ம வந்து பார்க்கலாம். சண்டிகர் கிட்டே வரும்போது ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கணும், ஜஸ்ட்டு மிஸ்ஸுனாங்க. ஒரு காரன் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து ரைட் சைட்லேருந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி எங்களோட ஹேண்டில் பாரில் லைட்டாக டச் பண்ணிட்டு போனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆல்மோஸ்ட் கீழே விழுற ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சு. எப்படியோ பேலன்ஸ் பண்ணி தப்பிச்சாச்சு. ஆனால் உண்மையாகவே இங்கே நிறைய ரேஷ் டிரைவிங் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரைட் வந்து வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா வரணும். நம்ம கரெக்டாக போனாலே பயங்கர ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இந்த இடத்துல சொல்லவே தேவையில்லை, நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட நம்மளுக்கு உயிர்க்கே ஆபத்தாயிடும். ஆக்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிற ஸ்ரீதேவி? ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் செத்துட்டேன்னு நினச்சிட்டேன். பேலன்ஸ் சுத்தமாக போயிடுச்சு. பட் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட்டாரு. ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆகிடுச்சு. எப்படியோ கடவுள் காப்பாற்றிட்டாருங்க. சிம்லா வந்து ரொம்ப கோல்ட் டெம்பரேச்சர் சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்னு தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பிகாஸ் நான் ஏலகிரிக்கு போகும்போதே கொஞ்சம் அந்த கிளைமேட்டே அக்செப்டன்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்கு. இப்போ நம்ம ஹிமாச்சலில் சோலன் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்கோம். அங்கே தான் ரூம் எடுத்து நீங்கள் நைட்டு தங்க போகிறோம். இந்த பிளேஸை பாருங்களேன். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இதே மாதிரி நிறைய பிளேஸ் வந்து சோலனில் இருக்குது. சோலனில் மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெஸ்ட்டு வியூ பாயிண்டில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ டீ பிரேக் எடுத்திருக்கோம். இப்போ டீ குடித்தாச்சு. கொஞ்சம் தெம்பாக வந்து இப்போது நம்ம ஸ்டே பண்ண போகிற இடத்த தேடலாம். ஒரு நாளும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவோன்னு தெரியாததுனால நம்ம வந்து ரேண்டம் புக்கிங் தான் வந்து பண்ணுறோம். ரோட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து சண்டிகர் வரைக்கும் ரோடு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். சூப்பர் ஸ்பாட்டாக கிடச்சிருக்கு. இன்றைக்கி தங்க போகிற அந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா சோலன் வேலி வியூ. இந்த ஹோட்டலுக்கு 1500 ருபீஸ் ஆச்சு. நாங்கள் செக்இன் பண்ண டைம் 5 o'clock. இந்த பிளேஸில் சரியான வியூஸ் வந்து இருக்குது. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா அப்படியே கிளியராக வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து நீங்கள் பார்க்க முடியும். சோலனோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 5 degrees தான் இருந்திருக்கும். நாங்கள் 3 ஸ்வெட்டர் போட்டிருந்தோம், அப்போ கூட குளிராக தான் இருந்தது. இது நாங்கள் தங்கின அந்த பிளேஸோட நைட் வியூ. இந்த ஹோட்டலோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் கூட ரெஸ்டாரண்ட் அட்டாச்ட் கிடையாது. ஏதாவது ஃபுட் வாங்கணுன்னாலோ இல்லைனா டீ குடிக்கணுன்னாலோ நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். அந்த அப்பார்ட்மெண்ட்டை லீஸ் எடுத்து அவங்க லெட் அவுட் பண்ணுறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டெரேஸில் வந்து பார்க்கிங் செட்டப் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு விசிட்டர்ஸ் லான்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து வந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்ஸ் வந்து ஒன்றா வந்து இருக்கும். எங்களோட ரூம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணிக்காக எங்களோட டேவை எண்ட் பண்ணோம். டே 1க்கான மெயின் எக்ஸ்பென்ஸ் கீழே இருக்குது.